மீனின் தகவமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். மீன் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் வாழும். அதுக்கு நம்மளால் வாழ முடியாது, ஆனால் மீனால் வாழ முடியும். தண்ணிக்குள்ளே சுவாசிக்கிற மாதிரியான ஒரு சிறப்பான அமைப்பு அது இருக்குது. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? செவுள்கள், கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. சைடில் இப்படி திறந்து மூடிக்கிட்டே இருக்கும். வாய் வழியாக தண்ணி உள்ளே போயிட்டு செவுள் வழியாக வரும்போது தண்ணியில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனை அதை எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாது இந்த உடல் அமைப்பு பாருங்க, ஒரு நீளமான ஸ்ட்ரீம் லைன்டு பாடின்னு சொல்லுவாங்க. அடக்கு போன்ற உடல் அமைப்பு. முன்பகுதி குறுகி இருக்கும், நடுப்பகுதி அகலமாக இருக்கும், பின்பகுதி குறுகி இருக்கும். அதனால தண்ணியில் அது எளிமையாக நீச்சல் அடித்து போக முடியும். அதுக்கப்புறம் உடல் முழுவதும் செதில்கள் இருக்கும். அது நமக்கு எப்படி தோல் இருக்கோ அந்த மாதிரி உடல் முழுவதும் அதுக்கு செதில்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாத 2 ஜோடி துடுப்புகள் இருக்கும் பாருங்க. பக்க துடுப்பு 2 இருக்கும், அடிவயிற்று துடுப்பு 2 இருக்கும். அதுக்கப்புறமா மேற்பக்க நீளமான துடுப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வால் துடுப்பு இருக்கும். இந்த வால் துடுப்பு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. நீச்சல் அடிச்சுட்டே போகும்போது திசை திருப்பணும் அப்படின்னா அது எங்கே திரும்பணுமோ அதுக்கு எதிர் திசையில் வால் திரும்பும். இந்த தண்ணியோட அந்த எதிர்ப்பை பயன்படுத்தி நம்ம அது எங்கே திரும்பணுமோ அதுக்கு எதிர் திசையில் வால் திருப்பி அதை அழகாக நீச்சல் அடிச்சுட்டு போகும். இதுதான் மீனோட தகவமைப்பு. நன்றி.